டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். தலைப்புச் செய்திகள். இலங்கை கடற்படையினர் மீண்டும் அட்டூழியம். 7 மீனவர்கள் கைது, விசைப்படகுகள் பறிமுதல். திருபுவனம் லாக்அப் மரணத்தை கண்டித்து சென்னையில் நடிகர் விஜய் தலைமையில் தாவேகா இன்று ஆர்ப்பாட்டம். திமுக ஆட்சியில் நிறுத்தி வைக்கப்பட்ட தாலிக்கு தங்கம், ஆடு மாடு வாங்கும் திட்டங்கள் மீண்டும் செயல்படுத்தப்படும். தேர்தல் பயணத்தில் இபிஎஸ் உறுதி. வருவோர் போவோர் எல்லாம் இன்று தலைவர் ஆகிவிட்டார்கள் என்ற அண்ணாமலையின் பேச்சால் பரபரப்பு. திரைப்படங்களில் வில்லன் கதாபாத்திரங்களில் தோன்றி அசத்திய கோட்டா ஸ்ரீனிவாச ராவ் காலமானார். உடல்நலக் குறைவால் உயிர் பிரிந்தது. இனி விரிவான செய்திகள். இலங்கை கடற்படையினர் மீண்டும் அட்டூழியத்தில் ஈடுபட்டுள்ளனர். எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கூறி தமிழகத்தைச் சேர்ந்த 7 மீனவர்களை கைது செய்துள்ள இலங்கை கடற்படை விசைப்படகையும் பறிமுதல் செய்துள்ளது. முதற்கட்ட விசாரணைக்கு பிறகு அவர்கள் மன்னார் மீன்வளத்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் மொட்டை மாடியில் வகுப்புகள் நடத்தப்படும் அவலம் உள்ளதாக நயினார் நாகேந்திரன் விமர்சித்துள்ளார். திருப்பூரில் வீரபாண்டியன் அரசு பள்ளியில் மாணவர்களுக்கு மொட்டை மாடியில் வகுப்பு நடத்தப்படுவது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக அவர் கூறியுள்ளார். மாணவர்களுக்கு என்ன நேரிடும் என்பதை கூட அரசு நினைக்கவில்லை என்றும், இதுதான் திமுகவின் பள்ளிக்கல்வித்துறையின் பொற்காலமா? பள்ளிக்கல்வித்துறைக்கு ஒதுக்கப்பட்ட 40,000 கோடி ரூபாய் எங்கே என்றும் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கேள்வி எழுப்பியுள்ளார். திருவள்ளூர் அருகே சரக்கு ரயில் ஒன்று திடீரென தீப்பற்றி எரிந்ததால் பரபரப்பு நிலவியது. மணலி புதுநகரில் இருந்து புறப்பட்டு சென்ற அந்த ரயில் திருவள்ளூரை தாண்டி 200 மீட்டர் தூரத்தில் வந்து கொண்டிருந்த போது திடீரென தீப்பற்றியது. இதில் 9 டேங்கர்களில் டீசல் இருந்ததால் தீ எளிதில் பரவியது. 9 பெட்டிகளையும் பிரித்தெடுக்க தனி என்ஜின் வரவழைக்கப்பட்டது. திருபுவனம் காவல் நிலைய மரணத்தை கண்டித்து சென்னையில் நடிகர் விஜய் தலைமையில் இன்று தாவேகா சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. இதற்காக 16 நிபந்தனைகள் விதிக்கப்பட்டுள்ளன. பட்டாசுகள் வெடிக்கக்கூடாது, ரேஸில் செல்வது போல் பைக்கில் ஊர்வலமாக செல்லக்கூடாது என்பன உள்ளிட்ட நிபந்தனைகளுடன் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இதேபோல் ஹெல்மெட் அணியாமல் வரக்கூடாது உள்ளிட்ட பல்வேறு அறிவுரைகளை விஜயும் வழங்கியுள்ளார். தமிழக அரசின் நான் முதல்வன் திட்டம் படுதோல்வி அடைந்து விட்டதாக அன்புமணி விமர்சித்துள்ளார். தமிழகத்தின் தலையெழுத்தையே மாற்றி அமைக்கப் போவதாக கூறி அரசால் ஆரம்பிக்கப்பட்ட நான் முதல்வன் திட்டத்தில் மாணவர்கள் சேர்வது தற்போது குறைந்து விட்டதாகவும் அவர் விமர்சித்துள்ளார். பயிற்சி பெறும் இளைஞர்களுக்கு வேலை கிடைக்கவில்லை என்ற புள்ளி விவரமும் வந்துள்ளதாக அன்புமணி கூறியுள்ளார். திமுக ஆட்சியில் வீடு கட்ட வேண்டும் என்பதே கனவாக போய்விட்டதாக இபிஎஸ் விமர்சித்துள்ளார். கடலூரில் பேசிய அவர், வீடு கட்டுவது போல் கனவு காணலாம் என்றும், அந்த அளவிற்கு எம்சாண்ட் விலை அதிகரித்துள்ளதாகவும் கூறினார். தாலிக்கு தங்கம், விலையில்லா ஆடு மாடு வழங்கும் திட்டம் உள்ளிட்டவை திமுக ஆட்சியில் நிறுத்தப்பட்டதாகவும், அதிமுக ஆட்சிக்கு வந்தால் அவை அனைத்தும் மீண்டும் அமல்படுத்தப்படும் என்றும் இபிஎஸ் தெரிவித்தார். வருவோர் போவோர் எல்லாம் இன்று தலைவராகிவிட்டார்கள் என அண்ணாமலை பேசியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழக பாஜக தலைவர் பதவியில் இருந்து அண்ணாமலை மாற்றப்பட்டு நயினார் நாகேந்திரன் தலைவராக்கப்பட்டார். இருப்பினும் அண்ணாமலை தொடர்ந்து ஆக்டிவாக செயல்பட்டு தற்போது வரை பல்வேறு அறிக்கைகளை விடுத்து வருகிறார். இந்த சூழலில் வருவோர் போவோர் எல்லாம் இன்று தலைவராகிவிட்டார்கள் என அண்ணாமலை பேசியிருப்பது பல்வேறு யூகங்களுக்கு வழிவகுத்துள்ளது. அவர் நடிகர் விஜயை மறைமுகமாக பேசியதாக கூறப்பட்டாலும் தற்போது புதிதாக வந்த நயினார் நாகேந்திரனை அண்ணாமலை சுட்டிக்காட்டியுள்ளதாக நெட்டிசன்கள் கமெண்ட் செய்து வருகின்றனர். திமுக பொதுச் செயலாளர் பதவியில் இருந்து விலக வேண்டும் என துரைமுருகனுக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டதாக கூறப்பட்ட நிலையில் அவர் அதையெல்லாம் கவலைப்படாமல் காட்பாடியில் முகாமிட்டு உறுப்பினர் சேர்க்கை பணியில் ஈடுபட்டுள்ளார். கட்சி நிர்வாகிகளையும் தனித்தனியாக சந்தித்து பேசி வருகிறார். கட்சி பதவி போனால் என்ன, மீண்டும் எம்எல்ஏவுக்கு போட்டி போடலாம் என துரைமுருகன் நினைப்பதாக கூறப்படுகிறது. கடந்த தேர்தலின் போதே தனக்கு இதுதான் கடைசி தேர்தல் என துரைமுருகன் கூறியதாக தகவல் வெளியாகி வந்தது குறிப்பிடத்தக்கது.
வில்லன் கதாபாத்திரங்களில் நடித்து அசத்திய பிரபல நடிகர் கோட்டா ஸ்ரீனிவாசராவ் காலமானார். அவருக்கு வயது 83. சிறிது காலம் உடல்நலம் பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் பிற்பகல் 1 மணிக்கு சந்திக்கலாம். வணக்கம். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும்.